வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி பண்பலை. இது கவிஞனின் குரல். இன்றைய கவிஞனின் குரல் பகுதியில் ஒவ்வொன்றும் உதவிடும் உங்களுக்கு என்ற பயனுள்ள தகவல் களஞ்சிய நூலின் ஆசிரியர், நாடக கலைஞர், திரைப்பட கலைஞர், சிறந்த கட்டுரையாளர், எழுத்தாளர், கவிஞர் தஞ்சை நா. ராமதாஸ் அவர்கள் தன் அருமையான கவிதையோடு வந்திருக்கிறார். வாங்க நேயர்களே, கவிதையை ரசிக்கலாம். பட்டாம்பூச்சி பண்பலை நேயருக்கு வணக்கம். தஞ்சை நா. ராமதாஸ். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, தனக்கு மகன் மகள் பிறந்ததும் மகிழ்ச்சி, தனக்கு மகன் மகள் பிறந்ததும் மகிழ்ச்சி, தன் மகன் மகள் கல்வியில் சிறந்து விளங்கும் போது மகிழ்ச்சி, தன் மகன் மகள் கல்வியில் சிறந்து விளங்கும் போது மகிழ்ச்சி, தமது பிள்ளைகளை சான்றோர் வாழ்த்திட மகிழ்ச்சி, அவர்களுக்கு திருமணம் நடத்தி வைத்ததும் மகிழ்ச்சி, தமது பிள்ளைகளை சான்றோர் வாழ்த்திட மகிழ்ச்சி, அவர்களுக்கு திருமணம் நடத்தி வைத்ததும் மகிழ்ச்சி, மனசை புரிந்து நடக்கும் ஒத்த கருத்துடன் கணவன் மனைவி அமைந்தால் மகிழ்ச்சி, மனசை புரிந்து நடக்கும் ஒத்த கருத்துடன் கணவன் மனைவி அமைந்தால் மகிழ்ச்சி, அவர்களின் வாரிசாக பேரப்பிள்ளைகள் பிறந்ததும் மகிழ்ச்சி, தமது கடமைகளை முழுமையாக செய்து முடித்தால் மகிழ்ச்சி, முதுமையில் பிள்ளைகள் அரவணைத்து பாசமுடன் இருந்தால் மகிழ்ச்சி, முதுமையில் பிள்ளைகள் அரவணைத்து பாசமுடன் இருந்தால் மகிழ்ச்சி, எதிர்பார்ப்பு இல்லாமல் பிறருக்கு உதவி செய்யும் போது மகிழ்ச்சி, எதிர்பார்ப்பு இல்லாமல் பிறருக்கு உதவி செய்யும் போது மகிழ்ச்சி, ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்தால் மகிழ்ச்சி, ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்தால் மகிழ்ச்சி, பசியும் உறக்கமும் தேவையில்லாதை மறக்கும் மனசும் உடம்பும் இருந்தால் மகிழ்ச்சி, பசியும் உறக்கமும் தேவையில்லாதை மறக்கும் மனசும் உடம்பும் இருந்தால் மகிழ்ச்சி, இறுதி வரை சுயமாக தமது தேவைகளை செய்ய முடிந்தால் மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, ஆழ்ந்த உறக்கத்தில் நம் உயிர் பிரிந்தால் மகிழ்ச்சி, ஆழ்ந்த உறக்கத்தில் நம் உயிர் பிரிந்தால் மகிழ்ச்சி, அப்படி ஒரு வரம் இறைவன் தந்தால் மகிழ்ச்சி மகிழ்ச்சி, அப்படி ஒரு வரம் இறைவன் தந்தால் மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி. தஞ்சை நா. ராமதாஸ். நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது கவிஞனின் குரல். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் கவிஞர் தஞ்சை நா. ராமதாஸ் அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கலா ஒரு புத்தக அறிமுகம். வாங்க வாங்க, வந்துட்டே இருங்க. வேணுங்கண்ணா, இந்த வாரம் என்ன புக் வந்திருக்குங்க? அம்னே, கவிஞர் கோவை ஆனந்தனோட வேர்களின் உயிருங்கிற ஒரு கவிதை புக் வந்திருக்குது கண்ணு. நல்லா இருக்குது, அதைத்தான் புரட்டிட்டு இருக்கிறேன். ஓ, வேர்களின் உயிர் நல்லா இருக்குங்களே. ஆமா கண்ணோ. அப்புறம் இன்னொரு செய்தி சொல்றேன் கேளு. இந்த கவிஞர் கோவை ஆனந்தனுக்கு சிங்கப்பூர்ல இருந்து அழகர்சாமி அறக்கட்டளைன்னு ஒரு அமைப்பு ஒண்ணு சிறந்த இளம் கவிஞருக்கான விருது அறிவிச்சிருக்குது கண்ணோ. அப்படிங்களா? அப்ப ரொம்ப சிறப்பு தான். அப்ப நானே இந்த புத்தகத்தை படிச்சு போடுறேன். அவங்க நம்பர் இருந்தா சொல்லுங்க. சொல்றேன், குறிச்சுக்கோ. சொல்லுங்க சொல்லுங்க. 90 03 67 70 02 அம்னி. நானும் ஒருக்கா சொல்றேன், சரியான்னு பாத்துக்கோங்க. 9003677002. சரிங்களா? சரிதான் சரிதான். ஆமாங்கோ, இதை கேக்குறவி நீங்களும் எல்லாரும் ஒரு புத்தகத்தை வாங்கி போட்டு தம்பியை கூப்பிட்டு ஒரு வாழ்த்து வாழ்த்திருங்க. அவ்வளவுதான்.